நீங்க முஸ்லீமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம இந்தியர் மேல கொடூரமான தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கான். இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால உள்ள உட்டா அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த உலகையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இந்த விஷயம் என்ன, இது பின்னாடி என்ன நடந்திருக்கு, யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரு இந்த கொடூரமான செயலை செஞ்சா அப்படிங்கிற முழு விவரமும் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் வேலி சிட்டி. இது ஒரு ஃபேர் மால், மிகப்பெரிய மால்னு சொல்றாங்க. இந்த திங்கக்கிழமை இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு மால்ல ஒரு கியாஸ்க் மாதிரி ஒரு சின்ன கடை வச்சிருக்கிற ஒரு இந்திய இளைஞர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சையத் சொஹைல் உதீன். இவருடைய முழு பேரு தான், இவர் ஒரு இந்தியர் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. இவர் சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. ஒருத்தன் புதுசா அந்த கடைக்கு வந்திருக்கான். அவன் பேரு பீட்டர் மைக்கேல் லார்சன். அவருக்கு ஒரு 48 வயசு இருக்கு. சொஹாலுதீனுடைய கடைக்கு வந்துட்டு ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது முதல்ல உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எந்த ஊர் அப்படின்னு கேட்டு இந்த லார்சன் அப்படிங்கிறவன் கேட்டிருக்கான். என் பெயர் சொஹைல், நான் இந்த இந்தியாவை தான் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு இந்த சொஹைல் நார்மலா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நீங்க முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆமா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டக்குன்னு தண்ணி பாட்டில் கேட்கிறேன் அப்படின்னு தண்ணி பாட்டில் கேட்டிருக்காரு. இவர் தண்ணி பாட்டில் எடுத்து திரும்பும் போது அவரு பின்னாடி இந்த பதுக்கி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்து அந்த சொஹைலினை பயங்கரமா குத்தி 15 இடங்கள்ல சரம் மாதிரியா குத்தி வைக்கிறாரு. இவரு கேட்டது நீங்க ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு கேட்டாரு, அடுத்த ஊர் என்னன்னு கேட்டாரு. இது மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து முஸ்லீமா அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தைக்காக அவர் முஸ்லீம் கன்ஃபார்ம் பண்ண உடனே கத்தி எடுத்து பயங்கரமா ஒரு 15 வாட்டி குத்தி கிழிச்சிருக்கிறாருங்க அந்த ஒரு முக்கியமான மெயினான இடத்துல. பயங்கரமான தாக்குதல்ல பார்த்த அந்த சக ஊழியர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாலுக்கு வந்த பொதுமக்கள் எல்லாருமே பயங்கர துணிச்சலா செயல்பட்டு இருக்காங்க. அந்த நபரை உடனே கீழே தள்ளி பிடிச்சி பயங்கரமா தடுத்திருக்காங்க. சக ஊழியர் ஒருத்தங்க லூனா நுனெஸ் அப்படிங்கிற ஒரு சக ஊழியர். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அவங்க பக்கத்துல இருந்த சேரு ஷூவு இது எல்லாத்தையும் தூக்கி அந்த லார்சன் மேல அடிச்சு அவங்க காப்பாத்திருக்காங்க. என்னன்னா சக ஊழியர்கள்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி இந்த காவல்துறையத்தை பயங்கரமா ஒப்படைச்சிட்டாங்க. இது அவர் ஒண்ணு என்ன பண்ணிருக்காரு, இந்த லார்சன் அவன் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு பண்ண, எதுக்குடா அவரை போய் இந்த முஸ்லீம் சொன்னதுக்கு போய் நீ அவரை அடிச்ச, எதுக்கு குத்துன அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு காரணம், எனக்கு முஸ்லீம்னு யாரு என்ன பண்ணாலும் நான் அவனை அடிச்சு கொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த பீட்டர் லார்சன்கிறவன் கொடுத்திருக்காங்க. போலீஸுக்கு உடனே பயங்கர ஷாக்கு. என்னடா முஸ்லீம்னு சொன்னாலே நான் கொல்லுவேன் அப்படிங்கிறானே, எவ்வளவு பெரிய ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு மிருகமா இருப்பான், ஒரு உணர்ச்சியே இல்லாம ஒரு லார்சன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னு இவங்க ஒரு திட்டமிட்ட ஒரு ஹேட் கிரைம் அப்படின்னு வெறுப்புணர்வு தாக்குதல்ங்கிற மாதிரி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க அந்த போலீஸார்லாம். ஸோ சொகாலினுடைய அந்த நிலையோ அதை பத்தி நிறைய உதவிகள் எல்லாம் வந்திருக்கு. என்னன்னா உடல் முழுவதும் பலத்த காயமா பயங்கரமா இருக்கிறாரு இப்போதைக்கு சொஹைலு. இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பயங்கர கவலைக்கிடமா அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பல அறுவை சிகிச்சை எல்லாருமே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுடைய குடும்பத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு பையன் தாங்க. அவங்களுக்கு 2 புள்ள ஒரு மனைவி இருக்காங்க அந்த சொஹைல் அப்படிங்கிறவருக்கு. சோ மனித நேயம் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா மருத்துவ செலவுக்கு உதவுற வகையில அவங்களோட தோழி காப்பாத்துறாங்க பாத்தீங்களா, கோ ஃபண்ட் மீ அப்படின்னு ஒரு நிதி திரட்டுல ஒரு பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, முஸ்லீம்க்கு மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி மதவெறி தாக்குதல்லாம் தலைவரிச்சு ஆடும்போது மறுபக்கம் மனித நேயமும் இருக்கு. சோ கோ ஃபண்ட் மீ அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க நிறைய எடுத்தது $2,35,000 இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் மேல நிதி திரட்டியிருக்காங்க அந்த பெண் தோழி. சோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். அமெரிக்கா மீதான இந்தியர்களுடைய தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த முஸ்லீம்களுடைய தாக்குதல் இது பயங்கரமா பேசப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் மனித நேயத்தை தொடர்றாங்க. இவ்வளவு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு நிதி திரட்டுற அளவுக்கு அவங்க இருக்காங்க. சோ அவங்க உயிரை காப்பாத்துறாங்க. நீங்க அதனாலதான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுது. சோ இன்னுமே மதவெறி பிடிச்ச மிருகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும். சோ இவங்களை காப்பாத்தின அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்றி சொல்ற வகையில தான் நம்ம இந்த வீடியோ பண்ணோம். சோ ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சோ இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.